வாங்க இன்னைக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி இந்த மாதிரி நல்லா சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் எண்ணெயில வறுத்து ஒரு தனியான எண்ணெய் சட்டியில எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சுக்கணும். இப்போ நம்ம வெட்டின தக்காளியை இதுல போட்டு நல்லா கிண்டணும். நீங்க வதக்கும் போதே அதோட ஸ்மெல் உங்களுக்கு சூப்பரா வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருங்க. அந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நீங்க வதக்கும் போது உங்களுக்கு குழம்புக்கு நல்லா ஒரு சுவையான டேஸ்ட் தரும். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை இதுல போட்டுக்கலாம். எல்லா நாட்டுக்கோழியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கனோட தண்ணியிலே கொஞ்ச நேரம் வேகணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நாம அரைச்சி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டை இதுல நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம தனியா ஒரு எண்ணெய் சட்டியில ஆறுனதுக்கு அப்புறம் வச்சிருந்த தேங்காய், மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியில அதை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிருங்க. கடைசியில அரைச்ச தேங்காவை இதுல ஊத்திட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.